ஹலோ ஆல், இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக சர்க்குலர் மோஷனில் நம்ம பவர் கான்செப்ட் எழுதணும் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இந்த ஒர்க் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இந்த எஃப் டாட் எஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த எஸ் பை டியை நம்ம எஃப் டாட் வின்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் எந்த இடத்துல செக் பண்ணாலும் சரி, இது டென்ஷன் வச்சுப்போமே, இது டென்ஷன், வெலாசிட்டி இங்கே இருக்கா 90 டிகிரி, இங்கே வெலாசிட்டி 90 டிகிரி, இங்கே வெலாசிட்டி 90 டிகிரி, இங்கே வெலாசிட்டி 90 டிகிரி. நான் வெலாசிட்டிக்கு டென்ஷனுக்கும் போட்டேன், எப்பயுமே 90 டிகிரி. அப்போ பவர் டெலிவர்டு பை டென்ஷன் 0 தான். பவர் டெலிவர்டு பை டென்ஷன் இஸ் பாசிட்டிவ் தப்பு, பவர் டெலிவர்டு பை டென்ஷன் இஸ் நெகட்டிவ் தப்பு. பவர் டெலிவர்டு பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா இடத்துக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செக் பண்ணுவோம். இது எம்ஜி, மேலே தான் இங்கே ஆக்ட் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஓகேவா? எம்ஜி இங்கே, வெலாசிட்டி இங்கே, ஆங்கிள் என்ன 90 டிகிரி, ஸோ அது 0. அப்படி இங்கே வருவோம். எம்ஜி இங்கே, வெலாசிட்டி இப்படி இருக்கு. ஸோ இது என்ன ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா தீட்டான்னு வச்சுப்போம். அது இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்க, ஃபுல்லாக முடிச்சிடலாம். இங்கே தேர்ட் பாயிண்ட்ல எம்ஜி டவுன்வர்டு, வெலாசிட்டி மேலே, அப்போ இங்கே 180. கரெக்டா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எம்ஜி கீழே வராங்க, ஃபோர்ஸு, வெலாசிட்டி மேலே போகிறாங்க, அப்போர்ட். அப்போ ஆங்கிள் 180 தானே வரும். வெலாசிட்டிக்கும் எம்ஜிக்கும் 180. அப்போ கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ். ஆனால் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆட்மன் அவுட்ல ஃபோர்த் ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். பட் ஃபோர்த் ஆன்சர் இப்போ நம்ம எப்படி ரைட்டுன்னு பார்க்கலாம். பால் இங்கே இருக்கா, கண்டிப்பாக வெலாசிட்டி இப்படி ஆக்ட் ஆகுமா? ஸோ எம்ஜி இப்படி வருவாங்களா? இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது 90க்கு மேலே இருக்குது. கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கணும். 90க்கு மேலே இருக்கிறதுனால இது தீட்டா இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 90 அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அதை நெகட்டிவ்னு எழுதுவோம். கிளியர்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் கிரேட்டர் தென் நெகட்டிவாக இருந்தால் அது டாட் ப்ராடக்ட்ல நெகட்டிவாக வரும். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். 3 ஆன்சர் தப்புன்னா நீங்கள் அதை வச்சே சூஸ் பண்ணலாம். நல்லா வைஸாக திங்க் பண்ணணும். எஃப் டாட் வியில் காஸ் ப்ராடக்ட் கிரேட்டர் தென் 90 இருந்தால் நெகட்டிவ்ல வரும். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.